என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சிம்ம ராசிக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு ஆங்கில தேதிப்படி 17/7/2026 முதல் 18/8/2026 வரை ஆடி மாதம் முழுவதும் சிம்ம ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு ஒரு 3 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். நல்ல விஷயம் தானா நடக்கட்டும். ஆனா எந்த கெடுபலனோ, எந்த தீமைகளோ, எந்த சங்கடங்களோ, எந்த பிரச்சனைகளோ நமக்கு வர கடவுள்கிட்ட தானே வேண்டிக்கிறோம். பிரச்சனை இல்லாம, கஷ்டம் இல்லாம எங்களை கொண்டு போ. அப்படி அன்பு உறவுகளுக்கு இந்த 3 விதமான பிரச்சனைகள் இந்த மாதத்துல எப்படி வரும், இந்த விஷயத்துல எப்படி நம்ம கவனமா இருக்கணும், நம்மளுடைய இஷ்ட தெய்வம் என்ன, இந்த மாதத்துக்கான இஷ்ட தெய்வம் என்ன, அதை நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக உங்களுடைய ராசி அதிபதி யாரு அப்படின்னா சூரிய பகவான். சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான், உங்க ராசியின் நாயகன். இந்த ராசியிலே 3 நட்சத்திரங்கள் உண்டு. மகம் நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம். இதில் 4 பாதத்தில் பிறந்தவர்களும் சிம்ம ராசி தான். அடுத்ததாக பூரம் நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திர அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிர பகவான். இந்த நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களும் சிம்ம ராசி தான். அடுத்ததாக உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசி. இது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இப்படிப்பட்ட அற்புதமான உங்க ராசிக்கு 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் கொண்டு பிறந்த அன்பு உறவுகள் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்தான் 3 விஷயம். ஏற்கனவே நமக்கு என்ன போயின்னு இருக்கு? அஷ்டம சனி. 8ஆம் இடத்துல சனி போயின்னு இருக்கு. இந்த சனியால நமக்கு மன விரோதம் ஏற்கனவே ஆயிப்போச்சு. நிரந்தரமான கடன் சுமையும் அதிகமாகி போச்சு. இதால சொந்த பந்தங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் வந்தாச்சு. இது மட்டும் இல்லை, திருமணமாய் வாழ்க்கை சந்தோஷமா வாழலாம் நினைக்கும் போது இந்த மாதிரி சங்கடங்களான காலங்களால சில கருத்து வேறுபாடுகள், அங்கே சந்தோஷத்தை இழக்கக்கூடிய தருணமும் நமக்கு வந்தாச்சு. இடையில ராகு கேது வேற கோச்சார கிரகமா நம்ம ராசியில கேதும் 7ல ராகும் உட்கார்ந்து. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த ஆடி மாதத்தை நம்ம சிறப்பா கடக்கணும் இல்லையா? பிரச்சனை இல்லாம கடக்கணும் இல்லையா? சிவபெருமான வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறது நல்லது நடக்கும். முதல் விஷயமாக இந்த மாதத்துல தொல்லைகள் அதிகமாக இருக்கும். எந்த வழியில அப்படின்னா, நீங்க கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கடன்காரர்கள் ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க, உண்மையை சொல்லுங்க. கண்டிப்பா, ஏன்னா தொழிலையும் நமக்கு அதிகமான லாபம் இல்லாத நிலை தான் இப்ப போகும். மந்த நிலை உருவாகும். அப்படி இருக்கும்போது நம்ம கோவப்பட்டோ இல்ல அவசரப்பட்டோ தவறான முடிவு போகக்கூடாது. இது தவறான முடிவு, இதுக்கு சாத்தியம் இல்லாத விஷயம். இருந்து சாதிக்கணும். நம்ம டிவியில கூட பார்த்தோம், கடன் பிரச்சனையில மனைவியை கொண்டு பிள்ளையை கொண்டு அவரும் வண்டியில போய் விழுந்து இறந்துட்டார். இது சரியா? அந்த முடிவு சரியா? இது முட்டாள்தனமான விஷயம் இல்லையா? இது தீர்வு காண முடியுமா? இது தீர்வு ஆகுமா? ஏன்னா வாழ்றதுக்கு தான் நம்ம கடவுள் நம்மளை படைச்சிருக்கா. வாழ்ந்து காட்டுவோம். நீங்க ஜெயிக்கக்கூடிய ராசிங்க சிம்ம ராசி, ஜெயிக்கக்கூடிய ராசி. அந்த சிவபெருமானுடைய ஆசையால் நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதுக்காக நம்ம மனசை தளர விட்டுறக்கூடாது. நம்ம வாழணும், வாழ்ந்து காட்டணும், ஜெயிக்கணும். நம்மளுக்கு பிரபஞ்ச சக்தி துணையா இருக்கும், நம்புங்க. நம்ம தவறான முடிவு எடுக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்கும். ஏன்னா சிம்ம ராசியில் அதிக அன்பு உறவுகள் நமக்கு இதை சொன்னதை வச்சு இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. வாழவே பிடிக்கல,
வாழவே பிடிக்கலைங்கிறதுக்காக நம்ம இங்க இருக்கோம். இந்த லோகத்துல வந்துட்டோம், நம்ம நம்பி நம்மளுடைய மனைவி, பிள்ளைங்கள், அம்மா, அப்பா, தங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்காக வாழணும் இல்லையா? என்ன அப்படின்னா தலை வெட்டியா கொண்டு போயிடுவாங்க. எல்லோரும் ரொம்ப நாள் வாழ்ந்தது கிடையாது. எத்தனையோ தலைமுறையை நம்ம பார்த்தாச்சு. அதனால இந்த விஷயத்துல பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல உங்களுக்கு யாராவது பணம் தரணும், இந்த மாசத்துல போய் கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா கேட்கக்கூடிய மாசம் தான் இது. அதனால கடன்காரர்கள் உங்களை கேட்பாங்கன்னு சொன்னேன். நீங்க யாருக்காவது கொடுத்தா போய் கேளுங்க. ரொம்ப தொல்லை கொடுக்க வேணாம். அவங்களுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. கண்டிப்பா படிப்படியா கொடுத்துருவாங்க. அதே போல அடுத்த விஷயமா நம்ம பார்க்கும்போது யுத்தம் தான். கணவன் மனைவி யுத்தம் இல்லாம இருக்க, விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே வீட்டுல சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ரொம்ப சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த இரவு நேரம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே உள்ள நுழைஞ்சவொடனே ஆரம்பிச்சிடும் வாக்குவாதம். சாப்பிடும் போது நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு, ஏன்னா நம்ம அடுத்து வாடகை கட்டணுங்க, வேற ஏதாவது கொடுக்கணுங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டணுங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்க, இந்த மாதிரி பொருள் இருக்கு, இந்த மாதிரி ஒரு விசேஷம் இருக்குங்க, நம்ம அவங்க செஞ்சிருக்காங்கங்க, நம்ம ஏதாவது செய்யணுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க நெருக்கடி அதிகமாவே ஏற்கனவே இருக்கு இல்லையா? இது பிரஷர் அதிகமாகி கோபங்கள் வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எப்பயுமே கணவன் மனைவி அப்படிங்கிறது இரு உடல் ஒரு உயிர், அப்படிதான் நீங்க நினைக்கணும். அப்படி நினைச்சு சந்தோஷமா எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம். முயற்சி தானுங்க, முயற்சி பண்ணுவோம். எல்லாத்துலயும் முயற்சி பண்ணி தான் நீங்க ஜெயிக்கணும். ஒரு அக்டோபர் மாசம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ராவுக்கு எது விட்டு விலகிடுவார். கொஞ்சம் ரிலீஸ் கிடைச்சிரும், நல்ல மாற்றம் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல் அதே போல ஏதாவது நீங்க சம்பளமோ ஒரு பணமோ ஒரு நகையோ வீட்டுல கொண்டு எடுத்து வைக்கிறீ, கழட்டி வைக்கிறீ, ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு ஞாபகமா எப்பயும் வைக்கிற இடத்துல வைங்க. ஏன்னா மாறமா ஏதாவது ஒரு அவசரமா வச்சுட்டு அப்புறம் எங்க வச்சோம்னு தெரியாம தேடக்கூடிய மாதமும் இதான். தேடல். இதால என்ன ஆகும்? ஒரு நாள் ஒரு பொருளை வச்சுட்டு காணோம்னா நைட்டு ஃபுல்லா தூங்க முடியாது இல்லையா? அதே ஞாபகமா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன ஆகுது? அந்த நாள் நமக்கு சந்தோஷம் இல்லாம போயிடுது. கொடுக்கல் வாங்கலையும் அப்படித்தான். யாராவது விசேஷத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு செயின் கொடுப்பா, ஒரு மோதிரம் கொடுப்பா, போயிட்டு வந்துடும், இல்லை இந்த உடைமைகளை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி யாராவது பொறுப்பை கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க ஐயா. ஏன்னா நமக்கு ஏற்கனவே பொறுப்பு அதிகமாவே இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அப்ப மறுபடியும் ஏதாவது பிரச்சனை நம்ம ஏன் சுமந்துகிட்டு இருக்கணும்? இந்த காலகட்டங்கள்ல நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னு வச்சுருங்களேன், எந்த பிரச்சனையும் எல்லாம் போயிட்டே இருக்கலாம். என்ன வரவுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், தொழில்ல கொஞ்சம் மந்த நிலை இருக்கும், உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டு மறையும், கண் திருஷ்டி குடும்பத்துல அடிக்கடி ஏற்பட்டு கொஞ்சம் வாக்குவாதங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்துல கண் திருஷ்டி பட்டு சில வாக்குவாதங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இஷ்ட தெய்வம் அங்காள பரமேஸ்வர் அந்த அம்மனை பிடிச்சி வேண்டிக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகும். அம்பாளுக்கு மாவிளக்கு தீபம் அல்லது நெய் தீபம் விளக்கேத்துங்க. ஒரு 9 எலுமச்சம்பழம் கொஞ்சம் வேப்பலை கொத்து கொண்டு போங்க. 5 அம்பாள் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அது 5 எலுமச்சம்பழம் வேப்பலை கொத்தை வாங்கிட்டு வாங்க, உங்களுடைய பூஜை அறையில வைங்க. ஒரு எலுமச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு எல்லாரும் சாப்பிடுங்க. ஒரு எலுமச்சம்பழத்தை நிலவாசல்ல அந்த வேப்பலையோட கட்டி வைங்க. இது வாரம் வாரம் செஞ்சு வாங்க, ரொம்ப சிறப்பான. மீதி எலுமச்சம்பழம் இருக்கும், மீதி எலுமச்சம்பழம் இருந்தால் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அன்பு உறவுகளே, கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமான விஷயம். நல்லது நடக்கும். நானும் வேண்டி ஸ்ரீ சிம்மமுகத்தில்லை காளியை மட்டும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லது நடக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணி வச்சுக்கிறோங்க. அன்பு உறவுகள், நமக்கு ஜாதகம் திருமண பொருத்தம் வாங்க, ஸ்கிரீன்ல நம்பர் கீழே கொடுத்துருக்கு, அதை வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்பு உறவுகளே, வணக்கம்.